ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் பிளானட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சிம்பிளான புளி சாப்பாடு எப்படி செய்கிறது ப்ளஸ் கத்திரிக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புளி சாதம் செய்கிறதுக்கு நம்ம என்ன எடுத்துருக்கோன்னா, ஒரு 6 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பந்தலை, ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணது, அப்புறம் ஒரு பல் பூண்டு எடுத்துருக்கோம். அப்புறம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கடுகு, உளுந்து பருப்பு, கடலை பருப்பு எல்லாத்தையும் போட்டுக்கிறோம். அப்புறம் வரமிளகா, கருவேப்பந்தலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்கிக்கிறோம். அதுக்கப்புறமா பூண்டு, வேர்க்கடலை, அப்புறம் கட் பண்ணி வச்ச ஆனியன் இதெல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்கிக்கணும். வணக்கிட்டு தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுக்கிறோம். ஒரு லெமன் சைஸ் புளி 1/2 hour ஊற வச்சு புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கிறோம். அந்த புளியிலேயே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறம் நம்ம தேவையான அளவு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் எல்லாம் போட்டு இதை நல்லா கலரி விட்டுக்கணும். நல்லா இப்படி கொதிச்சு தண்ணியெல்லாம் சொன்னதுக்கப்புறமா கொத்தமல்லி தலையை போட்டு நம்ம இறக்கிக்கலாம். இந்த அளவு கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம சாதத்து கூட போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி சாதத்தில் நம்ம நல்லெண்ணெய் ஆட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஆல்ரெடி இந்த புளியோதரையும் நம்ம நல்லெண்ணெயில் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி கலரி வச்சுக்கலாம். இப்போ நம்ம சைடிஷ்க்கு தேவையான கத்திரிக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ நம்ம கடலை மாவு வறுத்து வச்சுருக்கோம். அப்புறம் மிளகா பொடி, மஞ்சள் பொடி, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, சால்ட்டு, கொத்தமல்லி பவுடர், கரம் மசாலா, சீரக பவுடர் எல்லாத்தையும் போட்டு நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி மசாலா ரெடி பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி வச்ச கத்திரிக்காயெல்லாம் போட்டு நம்ம அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா இதில் போட்டு மேரினேட் பண்ணதுக்கப்புறமா ஒரு சின்னதாக கொஞ்சமாக ஒரு லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம எண்ணெய் காய வச்சுக்கிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த மாதிரி கத்திரிக்காய்களெல்லாம் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா அது கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிற வரைக்கும் விட்டு எடுக்கணும். ஸோ இப்போ நம்மளோட சைடிஷ் ப்ராப்பராக ரெடி ஆயிடுச்சு. வெரி டேஸ்டியான ஒரு பிரிஞ்சால் ஃப்ரை ரெடி, நம்மளுக்கு புளி சாதத்துக்கு தொட்டுக்கிற மாதிரி. ஸோ இந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். வீட்டில் நீங்களும் மறக்காமல் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.